சினிமா வந்து 10:30 மணிக்கு சாகுறாங்க. 11 மணிக்கு மைக் செட் வருது. மைக் செட் வந்து அதை அனுமதிக்கலை. எங்கள் சினிமா இறந்த உடனே நான் போய் வந்து மைக் செட்டுக்கு நான் வந்து சொல்கிறேன். மைக் செட்டு வண்டி வரும்போதே பூங்குடியில் அந்த லாக்கில் ஆர்ச்சியில் லாக் பண்ணிட்டாங்க. ஊடகவியலாளர்களை வந்து இந்த கிராமத்துக்குள்ள அனுமதிக்கல. நாங்க அந்த ஊருக்கு வருகை தந்தது கருப்பாய் அம்மாவுக்கு வீர வணக்கம் செலுத்துறதுக்கு தான். ஏன்னா நேற்று அந்த அம்மாவுடைய உறவுக்காரர்கள் கூட வந்து அந்த துக்க நிகழ்ச்சியில கலந்து கொள்ள முடியாத அளவுக்கு காவல்துறை கெடுபிடி நடத்தியது. வேங்கை வயலை ஒரு தனி தீவாக காவல்துறை ஆக்கி இருக்கிறது, நெருக்கடி கொடுக்கிறது, அந்த மக்களை சுதந்திரமாக செயல்பட விடாமல் தடுக்கிறது. ஒரு இறப்புக்கு கூட அந்த துக்கத்தை விசாரிப்பதற்கு கூட அவர் உறவுக்காரர்களை அனுமதிக்கவில்லை என்று தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமா அவர்கள் நேற்று ஊடகவியலாளர்களை சந்தித்த பிறகுதான், அந்த செய்தியை ஊடகத்தில் பதிவு செய்த பிறகுதான் இன்றைக்கு அந்த துக்க நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்கு காவல்துறையும் வருவாய்த்துறையும் அனுமதி கொடுத்திருக்கிறது. ஆனால் ஊடகத்திற்கு அனுமதி கொடுக்கவில்லை. வேங்கவயல் கிராமத்தில் என்ன நடக்கிறது என்பதை நாட்டு மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கிறது, வருவாய்த்துறைக்கும் காவல்துறைக்கும் இருக்கிறது. வேங்கவயலில் தற்போது அமைதி நிலவுகிறது. யார் வேண்டுமானாலும் அந்த ஊருக்கு போகலாம், அந்த மக்களை சந்திக்கலாம், அவர்களோடு கலந்து உரையாடலாம், அம்மா கருப்பாய் அம்மாளுக்கு அவருடைய உறவுக்காரர்கள் வந்து துக்க நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளலாம் என்கின்ற ஒரு சுமூகமான நிலைமை நீடித்தால்தான் இந்த பகுதியில் சட்டம் ஒழுங்கு சீராக இருக்கிறது என்று நாட்டு மக்களுக்கு தெரியும், அரசுக்கும் நல்ல பெயர் கிடைக்கும். ஆனால் காவல்துறை அதை செய்ய மறுக்கிறது, வருவாய்த்துறையும் செய்ய மறுக்கிறது. வேற இங்க வந்து இந்த மக்கள் வந்து வெறும் 20 குடும்பம் தான் இருக்கிறாங்க. இந்த ஊர்ல வந்து வேற சட்ட ஒழுங்கு பிரச்சனையை வந்து ஏதாவது உண்டு பண்ண முடியுமா? அதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த ஊர்ல வேறு எந்த நடவடிக்கையும் நாங்க இறங்க போறதில்ல. வந்தது ஒரு அமைதியான முறையில எங்க தலைவருடைய எழுச்சி தமிழுடைய வழிகாட்டுதல் மாரி அந்த அம்மாவுக்கு வந்து வீர வணக்கம் செலுத்தி இந்த மக்களை வந்து சந்திக்கிறது வந்திருக்கோம். அதிகபட்சமா ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் தான் இருப்போம். இதை வந்து ஊடகத்தின் மூலமாக நாட்டு மக்களுக்கு தெரிவிப்பதுதான் ஒரு ஜனநாயக கடமை. அந்த கடமையை ஆற்ற விடாமல் இன்றைக்கு காவல்துறை தடுக்கிறது. தயவு கூர்ந்து காவல்துறை உயர் அதிகாரிகளே, வருவாய்த்துறை சேர்ந்த உயர் அதிகாரிகளே, ஊடகவியலாளர்களை லைசன்ஸ் ஓட்டர் இந்த மாதிரி இருந்தால் தான் அவங்கள வெளியில் விடுவேன், உள்ள அனுமதிப்பேன் அப்படிங்கிற மாதிரி. அப்போ எங்கள் அண்ணன் பையனை எங்கள் அக்கா பையனும் வரும்போது நீங்கள் அப்போ ஓட்டர் ஐடி காமிக்காது, இப்போ எதுக்கு ஐடி காமிக்கிறீங்க, நம்ம வேகிகள் தானே, ஐடி காமிக்க வேண்டாம்னு சொன்னதுக்காக வேண்டி ஒரு காவலர் வந்து இவன் வந்து குடிச்சுட்டு பேசுகிறேன் உட்காரி அப்படின்ட்டு. எங்களுக்கு எப்படின்னா எப்போதுமே எங்களுக்கு இந்த கிரிக்கெட்டிங்கே இருக்கக்கூடாது. நாங்கள் எப்போதும் போல சுதந்திர இந்தியா மாதிரி நாங்கள் எப்போதும் போல வரணும் போகணும். அது மாதிரி அரசியல்வாதிகளும் உள்ளர வரணும், ஊடகங்கள் நிறைய உள்ளர வரணும். எங்கள் சொந்த பந்தங்கள் அனைத்து எப்போதும் போல வந்து போகிற மாதிரி வர மாதிரி எங்களுடைய நிலையை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்.